ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம சூப்பரான காரப்பொரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 2 minutes கூட ஆகாது இது செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே. ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இது தான். 1 கப் அளவு பொரி, கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு உடச்ச கடலை, அப்புறமா பூண்டு இந்த மாதிரி ஒரு 4 பல்லு பூண்டை நல்லா தட்டி தோலோடையே தட்டிக்கலாம். தோலோடு தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறமா 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு மிளகா, காஞ்ச மிளகா, அவ்வளோதான். இப்போது ஒரு எம்டி கடாயில் கரெக்டாக 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு காஞ்ச மிளகா சேர்க்குறேன், அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா பூண்டு. இதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, அப்புறமா உடச்ச கடலை ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், கூடியே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா போட்டுக்கிறேன். சாட் மசாலா ரொம்ப ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், சூப்பரான ஃப்ளேவர். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா மசாலா அப்புறமா நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். சூடாக நல்லா மொறுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா, ஈவினிங் டைம் டீயோடையோ இல்லை காஃபியோடையோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.